அடிமைத்தனம்னா என்னென்னாக்கா ஒரு வீக்னஸ், பலவீனம் தான் அடிமைத்தனத்துக்கு காரணம். பயந்தாங்குழித்தனம், கோழைத்தனம், இதுதான் இந்த அடிமைத்தனத்துக்கு காரணம், அடிமையாக இருப்பதற்கு காரணம். அது மாதிரி அடிமைப்படுத்துவதற்கும் அதான் காரணம். அடிமைப்படுத்துவதற்கும் என்ன காரணம்? பயந்தாங்குழித்தனம், கோழைத்தனம், தனித்து சுதந்திரமாக வாழ தெரியாமை, அதனால் தனித்து இயங்க முடியாமை, தனித்து வாழ முடியாமை, அதனால் மற்றவங்கள அடிமைப்படுத்துறது. அந்த பயம், கோழைத்தனம் தான். கோழைகளோட வீரம்தான் வன்முறை, அடிமைத்தனம். கோழைத்தனம் தான் அடிமைத்தனம். கோழைகளின் தன்மை தான் அடிமை. கோழைத்தனம் தான் அடிமைத்தனம். கோழைகளோட வீரம்தான் வன்முறை. வன்முறையை காரணம் காட்டி தான் அடிமைப்படுத்துவாங்க. அன்புக்கும் வன்முறைக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த அன்போட வன்முறையை கலந்து அடிமைப்படுத்துவாங்க. அப்படிங்கும்போது இது கோழைகளோட வன்முறை அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அதனால் அடிமையாக இருக்கிறதும் பலவீனம், கோழைத்தனம், பயந்தாங்கொழித்தனம் தான். அதே மாதிரி அடிமைப்படுத்துவதும் கோழைத்தனம், பயந்தாங்கொழித்தனம் தான். அதனால்தான் இந்தியர்களை ஆங்கிலேயர்கள் ஏன் அடிமைப்படுத்தினாங்கன்னா, இந்தியர்கள்ட்ட அடிமைத்தனம் இருந்தது. கலாச்சாரங்கிற பேரில் இங்கே பெண்களை அடிமைப்படுத்தினார்கள். பெண்கள் அடிமையாக இருந்தார்கள். ஆண்கள் பெண்களை ஆண்களை அடிமைப்படுத்தினாங்க. அப்போ ரெண்டு பேருமே கோழைகளாகத்தான் இருந்தாங்க. கலாச்சாரம் என்கிற பெயரில் கோழைத்தனம் தான் இந்திய கலாச்சாரமாக இருந்திருக்கிறது. பெண்களை அடிமைப்படுத்துவது என்பது ஆண்களின் கோழைத்தனம். ஆண்களின் வன்முறைக்கு பெண்கள் அடிமையாவது அப்படிங்கிறது பெண்களுடைய கோழைத்தனமாக இருந்திருக்கு. ஆக இங்கே பெரும்பாலான இந்தியர்கள் கோழைகளாக இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் எண்ணிக்கையில் இங்கே இருக்கிற பெரும்பான்மையான இந்தியர்களை எளிதாக அடிமைப்படுத்த அவர்களால் முடிந்ததற்கு காரணம் இந்தியர்களிடம் இருக்கிற அந்த அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை முறை தான் காரணம். அவர்கள் எண்ணிக்கைகள் அதிகமாக இருந்தாலும் அவர்கள் கோழைகளாக, அவர்கள் அடிமைத்தனத்தில் ஊறிப்போனவர்களாக இருந்திருக்கிறார்கள். அடிமைத்தனத்தை வீரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அடிமைகளின் வன்முறை தான் வீரம். அடிமைத்தனம் என்பது வீரம்னு நினச்சிக்கிட்டு அது கோழைத்தனம்னு தெரியாமல், அதனால் இவங்க ஆங்கிலேயர்களால் இந்தியர்களை எளிதாக அடிமைப்படுத்த முடிந்தது. ஆங்கிலேயர்களுக்கு இவர்களும் எளிதாக அடிமையாகிவிட்டார்கள். அடிமைத்தனம் கூட ஒரு தைரியம் தான். அடிமையாகிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும்ல, அடிமைப்படுத்துவதற்கும் ஒரு தைரியம் வேணும்ல. ஏன்னா அடிமைத்தனம் என்பது ஒரு இழிவு நிலை. ஒரு இழிவான நிலைக்கு உங்களை நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, மனுஷங்க போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. சாக்கடையில் குதிக்கணும்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. அப்போ அடிமைத்தனம் என்பது ஒரு அடிமைத்தனத்தை அடிப்படையாக கொண்ட வீரம், தைரியங்கிறது எப்படின்னா, ஒரு இழிவு நிலைக்கு துணிகிறது. ஒரு இழிவான நிலையில் போய் மனுஷங்க வாழ்கிறது, அதுதான் அதுக்கு ஒரு துணிவு. அதாவது இந்த மாதிரி துணிவு இருக்கக்கூடாது. ஒரு மோசமான துணிவு, அழிவுபூர்வமான துணிவு. அந்த துணிவு ஒரு மனுஷங்களை அழிக்க தான் செய்யும். நீங்கள் அழிவுபூர்வமான ஒரு துணிவு, அடிமைத்தனத்திற்கு நீங்கள் துணிந்தீங்கன்னா ஒரு அழிகிறதுக்கு துணிவு, சாகிறதுக்கு துணிஞ்சிடுறது தற்கொலைக்கு சமானம். தற்கொலை செய்வதற்கும் ஒரு தைரியம் வேணும்ல, தற்கொலை செய்து கொள்வதற்கும் ஒரு தைரியம் வேணும்ல. அந்த மாதிரியான துணிவு தான் அடிமைத்தனத்தை அடிப்படையாக கொண்ட துணிவு, வீரம் எல்லாமே. அடிமைப்படுவதும் சரி, அடிமைப்படுத்துவதும் சரி.